ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, உன்னை வெறுத்த அத்தனை கண்களும் இனி வேடிக்கை பார்க்க போற காலம் வந்தாச்சு. நீ தனித்து நின்றாலும் தனித்துவமா நில்லு. ஏன்னா நீதான் சாய்பிள்ளையாயிற்றே. சாயப்பா என்னிடத்துல மட்டும் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே வாழைப்பழத்துல ஊசிய குத்துறது போல ஏன் செய்யறாங்க? எனக்கும் வலிக்கும்னு ஏன் அவங்களுக்கெல்லாம் புரிய மாட்டேங்கிறது அப்படின்னு நீ கேட்ட இல்லையா? அவங்கெல்லாம் உன்னோட கெட்ட கர்மாக்களை எடுத்து செல்ல வந்தவங்க. காரியம் இல்லாம எதுவும் இந்த உலகத்துல நடக்காது அப்படிங்கிறத நீ என்னோட சத்சரிதத்தை படிச்சிருந்தா புரிஞ்சிருக்கும். உனக்கும் அவங்களுக்கும் ஏதோ பூர்வ ஜென்ம தொடர்பு இருந்திருக்கும். உன்னோட பூர்வ ஜென்மத்துல நீ அவங்களுக்கு பாவம் செய்திருக்கலாம். இதையெல்லாம் நீ பெரிதாக ஆராய்ச்சி எல்லாம் செய்யவும் வேணாம். யார் உனக்கு தீமை செய்தாலும் நீ யாருக்கும் தீமை செய்யக்கூடாதுங்கிறத மட்டும் மனசுல வச்சுக்க. உன்னை யாரும் தேடலையே, வந்து பார்க்கலையேன்னு ஏன் கவலைப்படுற? நீ யாராலும் தேவைப்படலை அப்படின்னா சந்தோஷப்படு. ஏன்னா உன்னை யாரும் அவங்க சுயநலத்துக்காக பயன்படுத்தலையே. எல்லாரும் என்னோட பிள்ளைங்க தான். ஆனால் தனக்கொரு ஆதாயம் இல்லாமல் யாருக்கும் உதவி செய்கிறது இங்கே வெகு சிலர் தான். யாரையும் எங்கேயும் எப்பவும் நீ காயப்படுத்தாம பார்த்துக்க. இந்த பதிவை கேட்ட 12 நிமிஷத்துல நீ என்னிடத்துல கேட்ட பண உதவி உன்னிடத்துல வந்து சேரும். இது எனது சத்திய வாக்கு. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.